சூப்பர் ஸ்டார் 50 இயர்ஸ் என்ற பயணத்தில் தொடர்ந்து நான் வந்து பல செலிபிரிட்டிஸ்கிட்ட தலைவரோட அனுபவங்களை அவங்களோட பசுமையான நினைவுகளை தொடர்ந்து உங்ககிட்ட வழங்கி வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் வந்து மிக சீனியர் நடிகர், தயாரிப்பாளர், எல்லாருமே பன்முக கலைஞர்னு கூட சொல்லலாம். திரு சங்கிலி முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எங்கள் V4E மீடியான்னு இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட பயணித்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லார்கிட்டையும் வந்து அதாவது பிஹைண்ட் த கேமரா வந்து பல பசுமையான நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் ரிலீஸ் நேரத்தில் ப்ரொமோஷன்லையும் சரி, அது எதுவுமே பப்ளிஷ் ஆகியிருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த நினைவுகள் தான் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அந்த பசுமையான நினைவுகளை தொடர்ந்து இங்கே சேனல் மூலிமா நான் ரசிகர்களுக்கு வழங்கி வந்துட்டுருக்கேன். சார், முதல்ல வந்து நம்ம சத்யா மூவிஸ் நிறுவனம், SP முத்துராமன் தலைவரோட ஃபேவரட் டைரக்டரு, அவங்க வந்து முதல் முறையாக மக்கள் திலகம் நிறுவனத்தில் சூப்பர் ஸ்டார் கால் பதிச்ச ஒரு படம் அது ராணுவ வீரன். அந்த படத்தில் நீங்கள் பணியாற்றிய அந்த நினைவுகளை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த அதாவது அந்த தலைவர் நல்லா பீக்ல வந்துட்டு இருக்க வந்த டைம் அது 81 நல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவர் தேடி வருது. நான் கூட ஒரு ஜீப்பில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது ஒரு புறப்படும்போது, சார் இப்படி வாங்க சும்மா வாங்க உட்காருங்க. நான் அது பக்கத்தில் உட்கார வச்சு ஏற்றிட்டு ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறோம். ஆமாம், அப்போ போகும்போது நான் அங்கிட்டு போனேன் கார், இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டார். ரொம்ப அன்பா போட வரும். அப்போ ஆர்டிஸ்ட்டுங்களை அவர் பாட்டு காரில் போகலாம். ஆமாம் சார், திரும்பி பார்க்குறாரு, இங்கே வாங்க சார், இங்கே வாங்க சார், அந்த இங்கே வாங்க, அங்கே வேறொரு காரில் ஏற போகிற, இங்கே வாங்க கூப்பிட்டு ஜீப்பில் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நான் 2 பேரும் ஜீப்லேயே ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, லொக்கேஷன் ஷிஃப்டிங்கு அதெல்லாம் மறக்க முடியும். நீங்கள் அந்த படத்தை ஞாபகப்படுத்துன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ரொம்ப வருஷங்களாச்சு. 81 தீபாவளி. ஆமாம், ரைட்டு சார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா PR ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம், அதே SP முத்துராமன் டைரக்ஷனு, கழுகு அந்த படத்தில் நினைச்சிங்க. அதில் சாமியார். ஆமாம், சாமியார். அதில் அவருக்கு நானும் ஒரு சீன் கம்மி தான். ஆமாம், அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு வருவார். ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாது. இந்த ரவி நான் கழுகு படத்தில் சார் தூக்கு போட்டேன். அந்த வாழ்த்து வந்தோம். ஃபுல் ஃப்ளோர் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் ஃப்ளோர் போர்டில் தவிர அப்படியே உட்காரான் சார். ஆங்கியா லேண்ட் ஆகிறான் சார், தடுமாறி கீழே விழுகிறது இல்லை, அப்படியே லேண்ட் ஆகிறான். அப்படி நெக்ஸ்ட் ஷாட் கட் பண்ண சார் லேண்ட் ஆவார். அந்த சினிமாவில் இப்போ உள்ளது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவருடைய ரியாக்ஷன், அவருடைய ஆமாம் இல்லை ஒரு வாரம் அப்போ டைப்பாக இருப்பார். அப்போ இருந்ததுக்கும் நான் கபாலியில் பார்த்ததுக்கும் 100% வித்தியாசம். அப்போ ரொம்ப அப்படியே பரபரப்பாக இருப்பார். எங்கே இருப்பார், யார்ட்டு பேசுவார், டக்குன்னு வருவார், தான் வேலையை முடிப்பார், டக்குன்னு போய் உட்காந்துருவார், போயிடுவார். ரொம்ப ரொம்ப ஒரு டைப்பாக இருப்பார். 3 மாதத்தில் தக்கப்பூரே வந்துருச்சு. ஆமாம், 2 days ஃபைட்டு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில். ஓகே, சோலோ ஃபைட்டு 2 பேரும். அவரே பஞ்ச் பண்ணிடுறார். நான் சண்டையை நிறுத்தி ஆமாம், சூப்பராக தான் மாஸ்டர். என்னையும் அது வில்லன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சரி அடிக்கட்டும், அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, ஹீரோ ஜெயிக்க போகிறாரு, நான் வில்லன் தோக்க போகிறேன். பஞ்சில் கூட அவரே பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, நான் தடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போது காலையிலேருந்து மத்தியானம் ஆகி போச்சு, இந்த வரைக்கும் அவர் தான் பஞ்ச் பண்ணுறா, நான் தடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் 2 பஞ்ச் கூட பண்ணக்கூடாதா? நான் நிறுத்துங்க என்ன. அவர்லாம் சார் என்ன சொல்கிறார் கேளுங்க, சார் என்ன சொல்கிறாரு கேளுங்க, சார் என்ன சொல்கிறார், அவர் ஸ்டைலில் சார் என்ன சொல்கிறாரு கேளுங்கன்னு போயிட்டாருன்ட்டு. அப்போ வந்தோம் அன்னைக்கு வீரப்பன் சார் வந்துருந்தார். என்ன முருகன் அவர் 2 தடவை பஞ்சாயத்து மனித படத்தில் தீர்த்துருக்காரு. ஜெயில் சீன் வரும். ஆமாம், ஜெயில் சீனில் லாக்கப்பில் அடிச்சுட்டு உள்ள தருவார். ஆமாம், சாரா கேசர் பிடிச்சிட்டு வந்து. அப்போ முதல்ல எனக்கு முன்னாடி உள்ளார இப்படி பார்க்காம அப்படி தள்ளி அப்படி அவர் ஸ்டைலில் அடித்து உள்ள தள்ளினார். நெக்ஸ்ட் ஷாட் எனக்கு, என்னை அடித்தா திருப்பி நான் அடிப்பேன் அப்படின்னு சார் என்ன சொல்கிறார் கேளுங்க அப்படின்னு சார் போயிட்டார். என்ன முருகன் சார், என்ன சார் ரிமாண்ட் கைது பண்ணி கொண்டாந்துச்சுன்னா அடிக்கக்கூடாது சார்.
இந்த கோர்ட்டுக்கு போக போகிறோம். கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுதான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இவர் அடிக்கக்கூடாது, பிடிச்சிட்டு வந்துட்டார். நீ நான் லாக்கப்புக்கு போக போகிறோம், அடிக்கக்கூடாது. ஒன்று சார் நான் அடிக்க முடியல ஒன்று சமாதானம் அடிக்கல சரி சரி ஆமாம் அடிக்கக்கூடாது. இப்போ தள்ளுறீங்க நம்ம ஜெயிலுக்கு உள்ள இப்போ ரிமாண்டில் போகிறோம் அப்படின்னு இது ஒரு சின்ன ஸ்டெப் காமெடியாக சேர்த்தார் ஒன்று. அப்போ நான் இதெல்லாம் உள்ள தன்ன திரும்பினதும் அலெக்ஸ் அப்படின்பேன் நான். சார் அவர் தமிழ் ஆள் இல்லை சார், ஆனால் தமிழில் ரொம்ப புலமையானவர் சார். தமிழில் எவ்வளவு வார்த்தைகள் இருக்குது, எவ்வளவு இது இருக்குதுன்னு ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்கேன் சார். ஆச்சரியமாக போச்சு எனக்கு. நான் 2 பேரும் செட்டப் இல்லாத ஒரு திடீர் செட்டப். அது கழுத்தை போட்டு ரிமாண்டுக்குள்ளே தள்ளி லாக் கதவை சாப்பிட்டோன்னே கம்பியை பிடிச்சிக்கிட்டு அவர் பேரை சொல்லி அலெக்ஸ் அப்படிமே பேரை சொன்ன ஆள் கழுத்து வச்சு அரைச்சு பார்த்தேன் அப்படின்னு. அவர் செயல் இந்த இவ்வளோ பாஸ்டாக தான் பேசுவார். பேரை சொன்னால் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவோம் அப்படின்னு. உடனே இது 2ம் கிரியேட்டிவ் டைலாக், ஸ்கிரிப்டில் கிடையாது. ஸ்ட்ரக்கிள் 3D ஸ்ட்ரக்கிள் 2 பேர் இருக்காங்க. நானும் எமோஷனான அவரும் எமோஷனான தெரிஞ்ச வார்த்தை சொன்ன அசந்துட்டேன். இவ்வளோ அர்த்தம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இவ்வளோ கரெக்டாக பஞ்ச் பண்ணி அடிச்சு நான் கழுத்து அரைச்சிடும் பார்த்துருக்கேன் அப்படின்னா ரொம்ப நான் ரொம்ப பிரமாதம் சார் அப்படின்னா. சரி சார் அவரோட பேசிட்டு சார் அது மாதிரி நடிக்கும்போது நல்லா எமோஷனல் ஆவார். எதிராளி ஜாக்கிரதையாக இருக்கணும், ரிப்பீட் பண்ண கவுண்டர் கொடுத்துக்கிறதுக்கு. ஆமாம், கவுண்டர் கொடுக்கறதுக்கு அப்போல்லாம் வந்து சார் அவர் பிடிக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிடிப்பார் சார். சார் சினிமா வந்து ஒரு பாவனை தான். அடித்து ஒருத்தனையும் கொண்டு இருந்தால் ஒரு படத்தோட ஒருத்தன் சரி, அடுத்த படத்தை நடிக்க முடியுமா? அது நடிக்கணும். அது மாதிரி தான் அவர் கொஞ்சம் முதல்ல இளமை காலத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தார். பஞ்ச் பண்ணால் தடுக்கலாம் ரொம்ப கஷ்டம். நான் 2 நாள் ஃபைட் முடிஞ்சு டாக்டர் இது பூரா செவந்து போச்சு. அவருக்கு அவர் பர்த்டேக்கு பரிசு கொடுக்க நான் போயிருப்பேன். சீன் அது. ஆமாம், பார்ப்பார். பார்த்த உடனே பழைய ஞாபகம் வருது. போன ஜென்மத்துக்கு இப்போ நம்ம ஆப்போசிட் ஆளில் அவன்லான்ட்டு வேகமாக கொடுக்கட்டும் முடியாது. அந்த இது நறுக்க வச்சு கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி கழுத்தை பிடிச்சிக்குவார் சார். ஏகாம்பரம் ஒரு ட்ராலி ஷாட்லாம் லென்த்தியாக இருக்கும். அவரை இப்படி கத்தியை வச்சு பேசுகிற இந்த கத்தி தூக்கி போட்டு இப்படி பிடிப்பார். அப்போ இந்த ஸ்டெயின் பூரா இங்கே தான் வரும், ஏன் கழுத்துக்கு தான் வரும். இது அவ்வளோ ஸ்டெயின் பண்ணுற இடம் இல்லை. அது இங்கே பிடிக்கலாம், அங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம். சவுந்து போச்சு. ரிஹர்ஸ் மானிட்டர் அவர்கிட்ட அதான் இந்த டைரக்டர், அவர் பேர் நல்ல பேர், பழைய டைரக்டர் அவர் ஜெகநாதன். என்ன ஒரு இன்னொரு சும்மா வேலை பாருங்க இன்னொரு அதான் எடுத்தாச்சு படுவிட. அவர் இவ்வளோ ஸ்டெயினான சீனு அது இன்னொரு டேக் எடுக்கலாமா? கன்னத்தில் அரைச்சல் எடுப்புமா? சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்க. நீங்கள் வாங்க எல்லாம் கலத்துக்குள்ள சீன் முடிச்சாச்சு. அரையதான் நீங்கள் அரைய சொல்லுங்கள், நீங்கள் என்னென்னு அரைய வாங்கிக்கோங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். அவரும் டைப் ஆகினார். அந்த நல்ல டேரக்டர் பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க, மறந்து போச்சுங்க. ரொம்ப பழைய டேரக்டரு. அவர் என்னமோ தெரியல, சித்தாமிஸில் அவரை போட்டிருந்தாங்க. நல்லா எடுத்தார், நல்லது, நல்ல படம், நல்ல பேர் வந்துச்சு. இந்த 3 முத்தில் இப்போ நீங்கள் சொன்ன காட்சி வந்து ஏகாம்பரம் அந்த பீரியடு, அலெக்ஸ் பாண்டியனோட டைப்பு. அப்புறம் அந்த மகன் வந்து அப்பாவா பாவனை காட்டுற மாதிரி அந்த ஆம்பர் கிட்ட அந்த பீரியடு. ஆமாம், அதே வருஷத்தில். ஆமாம், அவர் அந்த 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 கேரக்டர் அது வரும்போது அதெல்லாம் ஃபைட் நடக்கும். எனக்கு அவருக்கும் நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில் ஆமாம் அந்த அருண் கேரக்டர். ஆமாம், 2 days அந்த ஃபைட், 2 நாள் எடுக்கிறாங்க சார் ஃபைட். அது சினிமாவில் என்ன ஒரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வருத்தமே. வில்லனே தான் அடி வாங்கிட்டே இருக்கணும், ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டையில் முடிவில் வந்து ஹீரோ ஜெயிக்க போகிறார்,
அதில் மாற்று கருத்தில் அது நாங்கள் ஜெயிக்கணும்னு இல்லைன்னு சொல்லலை. சண்டை போடும்போது 2 பேரும் இவனுக்கு 2 தடவை கொடுத்தா அவன் 10 ஃபைட்டு வந்து இவன் 2 பஞ்சாவது பண்ணணும். விடவே மாட்டான். அவன் கம்போஸ் பண்ணுறதெல்லாம் ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரியே கம்போஸ் பண்ணிடுவாங்க மாஸ்டர். நான் மாஸ்டர்கிட்டே சண்டைக்கு போனேன். இதே சிவப்பு சூரியனில் நிறுத்துங்க அவன் ஃபைட்டை. என்னையே அன்றைக்கி கம்போஸ் பண்ண மாஸ்டர் அவரையே அடித்து நானும் அடிக்கலை, கையில் எனக்கு அவரையே தான் அடிக்கணுமா? சார் என்னமோ சொல்லியிருக்கேன், சார் என்னமோ சொல்கிறாரு போயிட்டார். சார் என்னமோ சொல்கிறாரு கேளுங்க போயிட்டார். அவன் மாஸ்டர் கொடுத்தா அவனை கொடுத்து கேட்டேன், இல்லை என்னையே அடிச்சுக்கிட்டு இருந்தா எதிராளி அடித்தா இன்னொருத்தன் தடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் 2 பஞ்சு பண்ண மாட்டேறான். இன்னும் காலையில் சாயங்காலம் மத்தியானம் போச்சு, அவர் தான் பஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே கொஞ்ச நேரம் தகராறு நடந்துச்சு. அப்புறம் தான் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இல்லை அந்த மாஸ்டர் அப்படி ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங்காக பண்ணுறதே அந்த ஸ்டைலே பண்ணிடுறது. கண்டிப்பாக நிறைய பஞ்சு கொடுத்துட்றது. நான் தான் இடையில மறிச்சிட்டு ஒரு நாள் தகராறு பண்ணேன். நான் அடிக்கக்கூடாதா, அவரே தான் அடிக்கணும் சட்டமா? நான் தடுத்து 2 பஞ்சு பண்ணான்னா என்ன போச்சு? சார் என்னமோ சொல்லியிருக்கேன், சார் என்னமோ சொல்லியிருக்கேன்ட்டு போயிட்டு அப்புறம் பேசினாங்க. அப்புறம் அன்றைக்கி வேறு பண்ண சார் இருந்தார், என்ன முறை இல்லை சார் சண்டை ஆரம்பித்தா அப்படி நடந்துட்டு அப்புறம் சார் அப்புறம் அப்படி காங்கிரஸ் அப்புறம் ஒன்று பண்ணாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அன்னைக்கும் வீரப்பண்ணன் இருந்தார். அப்படி அந்த லாக்அப்பில் தள்ளுறது. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஒருத்தனை பார்க்காம அவர் ஸ்டைலுக்கு அப்படின்னு கழுத்து அடித்து உள்ளே தள்ளிடுவார். நெக்ஸ்ட்டு எனக்கு என்னையா அடிக்கக்கூடாது சார், அடித்தா நான் தடுப்பேன், நானும் அடிப்பேன் திருப்பி அப்படின்னு சார் நம்ம சொல்கிறார் கேளுங்க அப்படின்னு போயிட்டார் சார். அப்புறம் என்ன முருகன் சார், என்ன சார் லாக்கப்பு கூட்டி வந்த கைதியை அடிக்கக்கூடாது சார், போலீஸுக்கு கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டில் விசாரிக்க போகிறாங்க, இவர் கை டச் பண்ணக்கூடாதுன்னு. இனிமேல் கோர்ட்டு தான் என்ன கேஸுன்னு விசாரித்து அது தண்டனை கொடுக்கும், அதை நாங்கள் அனுபவிப்போம். லாக்கப் வந்தாச்சு, லாக்கப்பில் உள்ளதெல்லாம் லாக்கப்பில் போகிறோம். ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்தார், அடிக்கலை ரைட் அடிக்கலை சமாதானம் முருகன் அடிக்கலை, ரெடி ஷார்ட் ரெடி ஒன்று தள்ளி விட்டால் உள்ளே போய் லாக்கப்போ அடைச்சார். கம்பியை பிடிச்சிட்டு அவர் பேரை சொல்லி அலெக்ஸ் அப்படின்னா இமிடியேட்டாக டாலாக் சொன்னார். பேரை சொன்ன நாக்கு எடுத்து வச்சு பார்த்துக்கிறேன்